பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் டு என்னும் வினைச்சொல் ஒரு துணை வினைச்சொல்லாகவும், வினை முற்றாகவும், ஒரு ஆக்சிலரி வெர்பாகவும், ஒரு ஃபைனட் வெர்பாகவும் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை விளக்கமாக பார்ப்போம். வாருங்கள். ஆக்சிலரி வெர்ப் பார்ட் 10 do as an ordinary and auxiliary verb. அது ஒரு துணை வினைச்சொல்லாகும், முற்று வினையாகும். ஒரு முற்று வினையாகும், துணை வினையாகும். எவ்வாறு பயன்படுகிறது? அண்ட் இட்ஸ் யூசஸ். படக்காட்சி 228 நாள் 24/1/2024. ஆக்சிலரி வெர்ப் துணை வினைச்சொற்கள். பாகம் 10. டூ சொல், டூ உச்சரிப்பு. டூ டூ டஸ் டஸ் டஸ். டூ டிட் டன் டன். இது சொல், இது உச்சரிப்பு. டூ functions both as a principal auxiliary and an ordinary verb. அதாவது we have போன்றே do என்ற வினைச்சொல்லும் ஒரு துணை வினைச்சொல்லாகவும், ஒரு முக்கிய வினைச்சொல்லாகவும், அதாவது முற்று வினையாகவும் பயன்படுகிறது. 2 செயல்கள். துணை வினைச்சொல், முற்று வினைச்சொல். இந்த 2 நிலைகளிலும் do பயன்படுத்தப்படுகிறது. Form for both auxiliary and ordinary verb. ஆக்சிலரி வெர்பா பயன்பட்டாலும் சரி, ஆர்டினரி வெர்பா செயல்பட்டாலும் சரி, இந்த 2க்கும் அது ஒரே வடிவம் தான். Principal parts: do, does, present tense, did, past tense, then past participle, gerund and present participle, doing. Present tenseல பாருங்க, முதல்ல எப்படி பயன்படுது? I do, you do, he does, she does, it does, we, you, they do. நெகட்டிவ் எல்லாத்துக்கும் தான். I do notனு சொல்லலாம், I don't சொல்லலாம். அதே மாதிரி தேர்ட் பர்சன்ல வரும்போது he does notனு சொல்லலாம், he doesn't. They do not or they don't. Negative. Interrogative the same. Do I? Do you? Does that person? Does she? Does he? Does it? Do they? Interrogative. Negative interrogative. Do I not or don't I? Do I not or don't I? அதே மாதிரி do you not or don't you? அதுக்கு தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு does he not or doesn't he? Does he not or doesn't he? அதே மாதிரி he she இருக்கு. Do they not or don't they? Do they not or don't they? இந்த 4 நேர்மறை, எதிர்மறை, வினா, எதிர்மறை வினா. இந்த 4 இதனுடைய அமைப்புகள். இந்த டூனுடைய அமைப்பு. அதாவது ஆக்சிலரி வெர்பாகவும் சரி, ஆர்டினரி வெர்பாகவும் சரி, அதனுடைய அமைப்பு இவ்வாறு தான் இருக்கும். Do as an ordinary verb because the affirmative as shown above. But for negative and interrogative, the infinitive do must be added to the above form. அதாவது அஃபர்மேட்டிவ்ல நேர்மறையில இதே இது அப்படியே பயன்படுத்தலாம். ஆனா நெகட்டிவ் அண்ட் இன்டரோகேட்டிவ், அதாவது எதிர்மறை வினா வாக்கியங்களில் அதுல எதிர்மறையில வந்து அதுக்கு முன்னாடி டூ நாட், டஸ் நாட், டூக்கு முன்னாடி டூ நாட், டஸ் நாட், டூ நாட் டூ, டஸ் நாட் டூ. நெகட்டிவ்ல வந்து டூ நாட் முன்னாடி சேர்க்கலாம். அதே மாதிரி வந்து பாசன்ஸ்னா டிட் நாட். Do was the ordinary verb because the affirmative as shown above. But for negative and interrogative, the infinitive do must be added to the above form. And the do form do not,
டஸ் நாட், டிட் நாட் அதை சேர்த்துக்கணும். பாஸ்ட் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் எல்லாத்துக்கும் ஒன்றுதான். ஐ ஹேட், ஐ மீன், ஐ டிட். நெகட்டிவ், ஐ டிட் நாட் ஆர் ஐ டிண்ட். அஞ்சுக்கும் அதே மாதிரி தான், ஏழுக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்கும் ஐ டிட் மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஐ டிட் நாட் ஆர் ஐ டிண்ட். இன்டரோகேட்டிவ், டிட் ஐ, இன்டரோகேட்டிவ் டிட் ஐ, நெகட்டிவ் டிண்ட் ஐ, டிட் ஐ, டிட் ஐ ஆர் டிண்ட் ஐ. இப்ப நம்ம பார்க்கிறது பூரா எல்லாமே என்னத்துல பார்க்குறோம் அப்படின்னா வந்து அவன் ஆக்சிலரியா பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சிலரி ஃபார்ம் தான் இது. ஐ டிட், நெகட்டிவ், ஐ டிட் நாட், ஐ டிண்ட், இன்டரோகேட்டிவ், டிட் ஐ, டிட் ஐ நாட், டிட் நாட் ஐ. ஐ மீன், டிட் ஐ நாட், டிண்ட் ஐ. Note, do as an auxiliary is followed by a pair infinitive. அதாவது இந்த do வெர்ப டூங்கிற வினைச்சொல்ல ஒரு ஆக்சிலரியா பயன்படுத்தணும்னா இந்த டூக்கு பின்னாடி டூஓ, டஸோ, டிட்டோ இந்த மூன்றுக்கு பின்னாடியும் ஒரு பிரசன்டென்ஸ் வெர்பை தான் பயன்படுத்த வேண்டும். எப்படி ஹேவுக்கு பின்னால் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பயன்படுத்த வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அதே மாதிரி டூ, டஸ், டிட் இந்த மூன்றும் இந்த மூன்றுக்கு பின்னால் நாட் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இந்த டூ, டூ நாட், டஸ் நாட், டிட், டிட் நாட் இந்த இதுக்கு பின்னாடி ஒரு பிரசன்டென்ஸ் வெர்பை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, ஐ டோன்ட் நோ, டோன்ட் நோ present tense verb. Did you meet past tense verb present tense? She doesn't like present tense. அப்போ இந்த ஆக்சிலரியா பயன்படுத்தும் போது கேள்வியிலையும் சரி வினாவிலையும் சரி அல்லது எதிர்மறையிலையும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு பிரசன்ட் டென்ஸ் வெர்பை தான் பயன்படுத்த வேண்டும். Uses of to as an auxiliary verb. துணை வினை சொல்லாக இது என்னென்ன பயன்படுகிறது? It is used to form the negative and interrogative of the simple present and past tenses of the active voice for all the three persons. அதாவது தன்னிலை, முன்னிலை, படர்கை ஆகிய மூன்று இடங்களிலும் சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் ஆகிய ரெண்டுலையும் நெகட்டிவ் அண்ட் இன்டரோகேட்டிவ் எதிர்மறை வாக்கியம், வினா வாக்கியம் அமைப்பதற்கு ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினையில் நேர்மறை எதிர்மறை வாக்கியம் அமைப்பதற்கும் வினா வாக்கியம் அமைப்பதற்கும் பயன்படுகிறது. செய்வினையில் தனி நிகழ்காலம், தனி நிகழ்காலம், இறந்த இறந்த காலம் ஆகிய இரண்டிலும் எதிர்மறை வினா வாக்கியங்கள் அமைக்க வினா வாக்கியங்களை மூன்று இடங்களுக்கும் அமைக்க பயன்படுகிறது. அதாவது செய்வினையில் தனி நிகழ்காலம், தனி இறந்த காலம் ஆகிய இரண்டிலும் எதிர்மறை வினா வாக்கியங்களை மூன்று இடங்களிலும் அமைக்க பயன்படுகிறது. தன்னிலை, முன்னிலை, படர்கை மூணுலையும். சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், நெகட்டிவ், இன்டரோகேட்டிவ் ரெண்டையும் அமைப்பதற்கு பயன்படுகிறது. பாருங்கள், negatives. Simple present. I do not like tea.
We do not want your help. You do not go there. They do not come today. He does not meet me now. She does not go to school today. It does not, it doesn't need urgent work. அப்ப நெகட்டிவ் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படின்னு எல்லா காலத்துக்கும் காமிச்சிருக்கிறேன். சிம்பிள் பாஸ்ட் எட்டுக்குமே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்துக்குமே 2, 2, 4, 8 இந்த 8 ப்ரொனவுன்ஸ்க்கும் இந்த 8 தான் சப்ஜெக்டா வரும். இந்த 8 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே தான். Did not go to school yesterday. I did not go to school yesterday. They did not go to school yesterday. He, she எதுனாலும் அதே தான். அப்ப நெகட்டிவ்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ளூரல் இதுக்கு பூராமே டூ நாட். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷி இதுக்கு மட்டும் டஸ் நாட். ஃபர்ஸ்ட் பர்சன் வரும். இன்டர்ரோகேட்டிவ் பாருங்க. இன்டர்ரோகேட்டிவ் அதே மாதிரி தான். சிம்பிள் பிரசன்ட். Do I go to school today? Do you go to school today? எது வேணாலும் கேட்கலாம். செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ளூரல் இது எல்லாத்துக்குமே டூ. டூவை வச்சு பின்னாடி சப்ஜெக்ட் வச்சு அடுத்து ப்ரெசன்ட் வெர்ப். தேர்ட் பர்சன் ஹி ஷி மட்டும் டஸ், டஸ் பிளஸ் ஹி ஷி இட் ஆர் டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். Do I go to school today? Do you go to school today? Does he go to school today? என்ற ஒண்ணுதான். அப்ப இன்டர்ரோகேட்டிவ்ல வந்து சிம்பிள் பிரசன்ஸ்க்கு டூ அல்லது டஸ், ஈஸிக்கு மட்டும் டஸ், மற்றதுக்கெல்லாம் டூ வச்சு நான் கேட்கிறேன். சிம்பிள் பாசிட்டிவ் பிரச்சனையே கிடையாது. எட்டுக்குமே டிட் தான். டிட் பிளஸ் சப்ஜெக்ட், டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பிரசன்ட். டிட் ஐ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? இந்த ஒன்றுல வந்து நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ், இன்டர்ரோகேட்டிவ் இந்த ரெண்டுலையுமே வந்து டூவை எப்படி பயன்படுகிறது ஆக்சிலரியா. It is used in the affirmative to add special emphasis of the simple present and past tense of the active voice for all the three persons. அதாவது இந்த சிம்பிள் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் இந்த ரெண்டுலையும் 3 இடங்களிலும் தன்னிலை முன்னிலை படைக 3லையும் ஒரு நாம் சொல்லக்கூடியதற்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதற்காக, சொல்லக்கூடிய செயலுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த ஆக்சிலரி டூ, டஸ், டிட் இந்த 3 ஆக்சிலரியும் என்ன சொல்றோமோ அதை அதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸ்பெஷல் எம்பசிஸ் அழுத்தம் கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, செய்வினையில் எளிய நிகழ்காலம், இறந்த காலம் ஆகிய இரண்டிலும் நேர்மறை வாக்கியங்களில் நடைபெறுகிறது அல்லது நடந்தது என்பதை வலியுறுத்தி தெரிவிக்க பயன்படுகிறது. ஸ்பெஷல் எம்பசிஸ். அடுத்ததும் கொடுங்க. ஐ டு கம் வித் யூ. ஐ டு கம் வித் யூ. நான் உங்களோடு வருவேன். ஐ டு கம் வித் யூ. வி டு கம் வித் யூ. நான் கண்டிப்பாக உங்களோடு வருவேன். ஐ டு கம் வித் யூ. ஐ கம் வித் யூன்னா நான் உங்களோட வருவேன். ஐ டூ கம், நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன். ஐ டூ கம் வித் யூ. ஹி ஷி இட் டஸ் கம் வித் யூ. அவன் கண்டிப்பாக உங்களோடு வருவான். யூ டு ட்ரிங்க் மை வாட்டர். நீ ஏன் தண்ணியை நீ குடிக்கிற? யூ டு ட்ரிங்க், நீ ஏன் தண்ணியை நீ குடிக்கிற? யூ டு ட்ரிங்க் மை வாட்டர். உன் தண்ணி உன்னுடைய தண்ணியை வந்து உன்னுடைய தம்பி அந்த தங்கச்சி எடுத்து குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்ற? நீ ஏன் தண்ணியை குடிக்கிற அப்படின்னு சொல்லுவீங்களா? நீ என்னுடைய தண்ணியை குடிக்கிற. யூ டு ட்ரிங்க், யூ டு ட்ரிங்க் மை வாட்டர். நீ என்னுடைய தண்ணீரை குடிக்கிறாய். அழுத்தி சொல்றது சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ டிட் கம், ஐ டிட் கம் எஸ்டர்டே. நான் நேற்று வந்தேன். நான் நேற்று வந்தேன் அப்படிங்கிறது நான் நேற்று வந்தேன். அது சொல்ல நான் நேற்று வந்தேன், நான் அதை செய்தேன். ஐ டிட் கம், நான் நேற்று வந்தேன் அழுத்தம் கொடுப்பதற்காக. யூ டிட் யூஸ் மை புக். நீ என்னுடைய புத்தகத்தை பயன்படுத்தினார். யூ டிட் யூஸ் மை புக்.
அப்ப அந்த அழுத்தத்தை அந்த சொல்லக்கூடியதுல ஸ்பெஷல் எம்பசிஸ் அப்படிங்கிறான். அழுத்தம் கொடுப்பதற்காக என்ன செய்றாங்கன்னா, அது கூட பிரசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ, பிரசன்ட் டென்ஸ்ல இந்த வெர்ப் அந்த டூக்கு முன்னாடி டூ டஸ், அதாவது வெர்புக்கு டூ அல்ல டஸ் பிரசன்ட் டென்ஸ்ல. பாஸ்ட் டென்ஸ்ல டிட் எல்லாத்துக்குமே. ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. இதை நம்ம அதிகம் பயன்படுத்துங்க. It is used in the affirmative to add a special emphasis of the simple present and simple past. Past tenses of the active voices for all the three persons. மூணு இடத்துக்கும் இந்த ஸ்பெஷல் எம்பசிஸ் கொடுக்க டூ டஸ் டிட்டை வெர்புக்கு முன்னால் பயன்படுத்துகிறார்கள், பயன்படுத்த வேண்டும். It is used to avoid a repetition of a previous ordinary verb. முன்னாடி ஒரு ஆர்டினரி வெர்பை பயன்படுத்தியிருப்போம். அந்த வெர்பை திருப்பவும் பயன்படுத்தாமல் அதை தவிர்ப்பதற்கு do என்னும் வெர்பை பயன்படுத்துகிறோம். Without agreements and disagreements. குறு விடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அது முதல்ல சொன்ன வினைச்சொல் மீண்டும் வராமல் இருப்பதற்காக குறு விடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. மாலா டாக்ஸ் டூ மச். மாலா டாக்ஸ் டூ மச். மாலா ரொம்ப பேசுறாள். எஸ் ஷீ டஸ். ஆம், அவள் அதிகம் பேசுகிறாள். நோ ஷீ டஸ்ன்ட். இல்லை, அவள் அதிகம் பேசவில்லை. அப்போ இங்க பாருங்க, இந்த டாக்ஸ் டூ மச்ங்கிறது இந்த டாக்ஸ்க்கு பதில் என்ன பண்றான்? டஸ், டஸ்ன்ட். இந்த டாக்ஸ் இங்க வரல. எஸ் ஷீ ஸ்பீக்ஸ். அதல்ல, எஸ் ஷீ டஸ். இல்ல, அவ செய்யவில்லை. நோ ஷீ டஸ்ன்ட். பாஸ்ட் டென்ஸ்ல he didn't go. yes he did. no he didn't. இதுக்கு he didn't go அப்படின்னா அவன் போகவில்லை அப்படின்னா, ஆம் அவன் போகவில்லை. எஸ் he did. எஸ் ஆம் அவன் போகவில்லைன்னு அர்த்தம். ஆம் அவன் போகவில்லை. நோ he didn't அப்படின்னா, இல்லை அவன் போனான். நோ he did not go. எஸ் he did. ஆம் அவன் போகவில்லை. நோ he didn't அப்படின்னா, இல்லை அவன் போனான். பாருங்க, இட் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் ரெபெடிஷன் ஆஃப் எ ப்ரீவியஸ் ஆர்டினரி வெர்ப். முந்தின வினைச்சொல்லி மீண்டும் திரும்ப வராமல் இருப்பதற்காக பிரசன்ட் டென்ஸ்லயும் பாஸ்ட் டென்ஸ்லயும் 3 இடங்களுக்கும் டூ டஸ் டிட் பயன்படுது. டாக்ஸ் டஸ் ஆர் டஸ்ன்ட். டிண்ட் டிட் டிண்ட். இன் அடிஷன்ஸ் கூட்டு வாக்கியங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அது he likes dance and so do we. he likes, அதாவது in additions, அதாவது கூட்டு வாக்கியங்கள். in additions, அதாவது கலவை வாக்கியம், அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல திரும்ப முதல்ல இந்த வினைச்சொல் வராமல் இருப்பதற்காக இந்த do பயன்படுத்தப்படுகிறது. he likes dance and so do we. he likes dance and so we do. அவன் நடத்த விரும்புகிறான், எனவே நாங்கள் அதை செய்கிறோம். அடுத்து சொல்றது நோட் த இன்வெர்ஷன் ஆஃப் டு. இங்க பாருங்க, இந்த we do, so we doன்னு இல்லாம so we doன்னு இல்லாம so do we. so do we. அப்ப நம்ம சொன்னா அவன் விரும்புறான், அது செய்யறோம். he likes tea. he likes dances and so do we. we doன்னு சொன்னா ஆர்டினரி ஆயிடும். do we அழுத்தம் கொடுப்பதற்காக. he lives here but I don't. he lives here but I don't. that means I do not live here. he lives here but I don't. அவன் இங்கே வசிக்கிறான், ஆனால் நான் இல்லை, நான் வசிக்கவில்லை. he doesn't drive but I drive. அவன் வண்டியை ஓட்டவில்லை, ஆனால் நான் ஓட்டுகிறேன். அவன் வண்டியை ஓட்டவில்லை, ஆனால் நான் ஓட்டுகிறேன். இங்க பாருங்க, lives வெறுப்பு. இது திரும்ப don't, do not lives அப்படிங்கிற do not lives, does not live, do not live அப்படிங்கிறது don't. இங்க டிரைவ் அப்படிங்கிறதுக்கு பதில் டூ. he doesn't drive but I do, but I drive அப்படின்னு சொல்ல வேண்டாம். இந்த டிரைவ் முதல்ல வந்த வினைச்சொல் மீண்டும் திரும்ப இரண்டாவதுல வராத இருக்க. இன் அடிஷன்ஸ் கூட்டு வாக்கியங்களில் முதல்ல வந்த வினைச்சொல் திரும்ப வராமல் இருப்பதற்கு இந்த டூ பயன்படுகிறது. 3 இன் கொஸ்டின் ஸ்டாக்ஸ்.
இணைப்பு வினாக்களில் கொஸ்டின் டேக்ஸ் இணைப்பு வினாக்களில் பயன்படுத்தப்படுகிறது. He lives here, doesn't he? அவன் இங்கே வசிக்கிறான் இல்லையா? He didn't see you, did he? அவன் உன்னை பார்க்கவில்லை இல்லையா? அவன் உன்னை பார்க்கவில்லை இல்லையா? He didn't see you, did he? It is used in short answers to avoid repetition of the main verb. அதாவது மெயின் வெர்ப திரும்ப வராமல் இருப்பதற்காக ஷார்ட் குறு குறுவிடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறுவிடைகளில் முக்கிய வினை மீண்டும் வராமல் தவிர்க்க டு பயன்படும். குறுவிடைகள் சின்ன விட ஷார்ட் ஆன்சர்ஸ். முதல்ல அங்க வந்த வினைச்சொல் ரொம்ப நீட்டமா வராம இருக்க பயன்படுத்துறது குறைப்பதற்காக இந்த டூ டஸ் டிட்ட பயன்படுத்துறாங்க. யூ ஸ்மோக்? எஸ் ஐ டூ. நோ ஐ டோன்ட். புகைப்பிடிக்கிறியா? ஆம். இல்லை. ஆனா ஆங்கிலம் நம்ம தமிழ்ல சொல்றோம் ஆ இல்லைன்னு சொல்றோம். ஆனா ஆங்கிலத்துல அவன் சொன்னா நோ எஸ் ஐ டூ நோ ஐ டி நோ எஸ் ஐ டூ நோ ஐ டோன்ட். டூ பிளஸ் imperative makes a request or invitation more persuasive. அதாவது ஒரு வேண்டுகோள் அல்லது அழைப்பை கொஞ்சம் அழுத்தத்துடன் சொல்வதற்கு வேண்டுகோள் அல்லது அழைப்பை அழுத்தத்துடன் கூறுவதற்கு பெர்சுவேசிவ் அவங்க பெர்சுவேசிவ் அவங்கள கொஞ்சம் வலியுறுத்தி கூறுவதற்கு இந்த டூ பயன்படுகிறது. டூ பிளஸ் imperative makes a request or invitation more persuasive. அதாவது என்ற அமைப்பு ஒரு வேண்டுகோள் அல்லது அழைப்பை அதிகம் வற்புறுத்தி அதிகம் வற்புறுத்த பயன்படுத்தப்படுகிறது. டு கம் வித் அஸ் மோர் பெர்சுவேசிவ் தென் கம் வித் அஸ். டு கம் வித் அஸ். கம் வித் அஸ் அப்படிங்கிறது சாதாரணம். டு கம் வித் அஸ் எங்களோடு வாருங்கள் அழுத்தி சொல். டு ஒர்க் ஏ லிட்டில் மோர் இம்பல்சிவ் தேன் ஒர்க் ஏ லிட்டில் மோர். ஒர்க் ஏ லிட்டில் மோர் அப்படிங்கிறத டு ஒர்க் ஏ லிட்டில் மோர்னா அழுத்தி பெர்சுவேசிவா சொல்றேன். தயவு செய்து கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும். தயவு செய்து என்னோடு வாருங்கள் பெர்சுவேசிவ். அதாவது கூட வர்றதுக்கு அழுத்தம் கொடுத்து கூப்பிடுறது. டு ஹெல்ப் மீ ப்ளீஸ். அதாவது ஹெல்ப் மீங்கிறத விட ஹெல்ப் மீனா ஆர்டினரியா சொல்றது. டூ ஹெல்ப் மீ அப்படின்னா பெர்சுவேசிவ் அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறது. டூ ஹெல்ப் மீ மோர் பெர்சுவேசிவ் தன் ஹெல்பிங் பாருங்க. டூ கம் வித் அஸ். டூ ஒர்க் ஏ லிட்டில் ஹார்டர். டூ ஹெல்ப் மீ ப்ளீஸ். இது எல்லாமே இந்த டூ வச்சுக்கணும்னா அதை அழுத்தம் அதிகமாக கொடுப்பதற்காக நம்ம பேசும்போது தயவு செய்து என்னோடு வாங்க, தயவு செய்து இதை கூட கொஞ்சம் செய்யுங்கள் சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம இந்த டூ டஸ் டிட்டே பயன்படுத்த வேண்டும். It can be used as an approving or encouraging affirmative answer to someone asking for approval or permission to do something. அதாவது ஒரு நேர்மறை பதில் அல்லது அனுமதி வழங்குவதற்கு பயன்படுகிறது. affirmativeனா நேர்மறை. அதாவது ஒரு செயலை செய்யட்டுமா செய்யலாமா ஏற கேட்கும்போது செய்யலாம் அப்படிங்கிற அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ் பதிலை கொடுக்கறதுக்கு எது நேர்மறை பதிலை கொடுப்பதற்கு இந்த டூ இட் கேன் பி யூஸ்ட் as an approving or encouraging. அதாவது அனுமதி கொடுக்கிறது அப்ரூவிங் ஆர் என்கரேஜிங் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஊக்கம் கொடுக்கிறது. அதற்கு இது பயன்படுகிறது. Shall I write to him? Yes, do. Or do. Shall I write to him? Yes, do. Or do சொல்லலாம். Yes, do or do. இதை நேர்மறைக்கு மட்டும்தான் அஃபர்மேட்டிவ் மட்டும்தான் பயன்படுத்தணும். நெகட்டிவ் பயன்படுத்தக்கூடாது. Shall I write to him? Yes, do. Then 3 uses of do as an ordinary verb. ஒரு முற்றுவினையாக டூவின் செயல்பாடுகள். It forms its negative and interrogative in the simple present and past with the do did. என்னுடைய அதாவது நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ் எதிர்மறை வினா வாக்கியங்களில் டூ டிட் வைத்து பயன்படுகிறது. It forms its negative and interrogative
இந்த சிம்பிள் பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் வித் டூ டே. இங்க பாரு, ஐ டூ நாட் டூ, he does not do, I did not do. எதிர்மறை. Do you do? Does he do? Did he do? வினா. Didn't you do? Doesn't he do? Didn't he do? எதிர்மறை. அப்ப நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ்ஸ், இன்டரோகேட்டிவ், நெகட்டிவ். இந்த மூணுலயும் வந்து டூ டூ டிட் அந்த 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 உருவம் பயன்படுத்தப்படுகிறது. டூ டஸ் டிட். It can be used in the continuous forms and the simple forms. அதாவது தனி காலங்களிலும் தொடர்காலங்களிலும் தனி காலங்களிலும் இந்த டூவை பயன்படுத்தலாம். அதாவது தனிக்காலம்னா டூ, தொடர்காலம்னா டூ இ, அவ்வளவுதான், வேற இல்ல. தனி காலங்களிலும் தொடர்காலங்களிலும் பயன்படுத்தலாம். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். அப்போ வந்து டூயிங் தொடர்காலம். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். வாட் இஸ் ஹி டூயிங் டுமாரோ? வாட் இஸ் ஹி டூயிங் டுமாரோ? நியர் ஃபியூச்சர். இங்க வந்து கண்டினியூஸ்ல பயன்படுத்தலாம். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். வாட் இஸ் ஹி டூயிங் டுமாரோ? அடுத்து வாட் இஸ் ஹி, இது வந்து கண்டினியூஸ் ஃபார்ம். வாட் இஸ் ஹி டூ இன் த ஈவினிங்ஸ்? ஹேபிட். மாலை நேரங்களில் அவன் என்ன செய்கிறான்? வாட் இஸ் ஹி டூ இன் த ஈவினிங்ஸ்? மாலை நேரங்களில் அவன் என்ன செய்கிறான்? ஒய் டிட் யூ டூ இட்? ஐ டிட் இட் பிகாஸ் ஐ வாஸ் ஆங்க்ரி. ஒய் டிட் யூ டூ இட்? ஏன் இதை செய்த? ஐ டிட் இட் பிகாஸ் ஐ வாஸ் ஆங்க்ரி. எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, எனவே நான் இதை செய்தேன். அப்போ இந்த டூ வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ்லையும் அதாவது ஐஎன்சி பிரசன்ட் பார்ட்ஸ் டூயிங்கும் பயன்படுத்தலாம். சிம்பிள் ஃபார்ம்ஸ்லையும், அதாவது டூ டஸ் டிட்டாவும் பயன்படுத்தலாம், டூயிங் ஆகும் பயன்படுத்தலாம், பிரசன்ட் பார்ட்டிசிபிளாகவும் பயன்படுத்தலாம். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். வாட் இஸ் ஹி டூயிங் டுமாரோ? வாட் இஸ் ஹி டூயிங் டுமாரோ? What does he do in the evenings? Regular habits. What does he do? What does he do in the evenings? Why did you do it? Why did you do it? I did it because I was angry. How do you do? Is said by both the parties after an introduction. அதாவது ரெண்டு பேர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது how do you do என்று நாங்க எப்படி இருக்கீங்க நம்ம கேட்கிறோம் இல்லையா? ரெண்டு வந்தன பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க இதுனா, அது ஆங்கிலத்தில் அதே மாதிரி காக்குறேன். how do you do? Hello, how do you do? வளவன். Hi, குமார். How do you do? குமார். Hi, வளவன். How do you do? இரு பேரும் சந்திக்கும் போது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. ஆனா உண்மையில என்ன சொல்லணும், ஒரிஜினலி திஸ் வாஸ் அன் என்கொயரி அபவுட் த அதர் பர்சன்ஸ் ஹெல்த். உண்மையிலேயே முதல்ல எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு அவங்களுடைய நலத்தை, உடல்நலத்தை வினவுவதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது என்ன வருதுங்க, ஒரு கிரீட்டிங்ஸ், ஒரு வார்த்தாகவே பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள், ஒரு உபசரிப்பாகவே பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதனுடைய உண்மையான, அதாவது அடிப்படை பொருள் என்னவென்றால், ஒருத்தருடைய நலத்தை, உடல் நலத்தை வினவுவதற்கு தான் அது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது வாழ்த்து கூறுவதற்கும் நலம் விசாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நலத்தை விசாரிப்பதற்கு பயன்படுத்தும். ஆதியில் நலத்தை விசாரிப்பதற்காக தான் பயன்படுத்தப்படுது. ஆனால் இப்பொழுது ஒரு வாழ்த்து சொல்லுவதற்கோ அல்லது சும்மா ஒரு ஃபார்மல் கிரீட்டிங்ஸ், ஒரு முறையான வாழ்த்துக்கள், வரவேற்பு, வாழ்த்துக்கள், வரவேற்பு, இதை சொல்வதற்கு பயன்படுத்துறாங்க. Now it is merely a formal greeting. Originally this was an inquiry about the other person's health. Now it is merely a formal greeting. அவ்வளவுதான். Some other uses of do, doவில் மற்றும் சில பயன்கள். Used to say that one does not or did not do his duty. ஒருத்தன் தன்னுடைய வேலையை செய்யவில்லை. அது நிகழ்காலத்திலும் சரி, இறந்த காலத்திலும் சரி சொல்லலாம்.
He does not do what he is told. Doesn't obey orders. He doesn't do what he is told. சொன்னதை அவன் செய்யாமல் இருக்கிறான். அவன் சொன்னதை அவன் செய்யாமல் இருக்கிறான். He doesn't do. Used to ask what job, what does or did. ஒருத்தர் என்ன வேலை செய்கிறான் அல்லது செய்தான். Used to ask what job, what does or did. என்ன வேலை ஒருவன் செய்கிறான் அல்லது செய்தான் என்பதை கேட்க பயன்படுகிறது என்பதை வினவ பயன்படுகிறது. What do you do for a living? I am an artist. What do you do for a living? என்ன செய்றீங்க? வாழ்றதுக்கு என்ன செய்றீங்க? வாழ்க்கை எப்படி 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 பிழைப்பு ஓட்டுகிறீர்கள்? எப்படி வாழ்க்கையை நடத்துகிறீர்கள்? I am an artist. What do you do for a living? Then used to ask one's performance. ஒருத்தருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒருத்தருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை வினவ பயன்படுகிறது. How is the new boy doing? How is the new boy doing? அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது? How is the new boy doing? 4. Used to ask the suitability or adequacy of someone or something. அதாவது ஒருத்தன் அல்லது ஒரு பொருள் போதுமானதாக இருக்கிறதா அல்லது பொருத்தமானதாக இருக்கிறதா? ஒரு வேலைக்கு ஒரு பொருள் ஒரு ஆள் பொருத்தமானதாக இருக்கிறதா? அல்லது ஒரு தொகை ஒரு பொருள் போதுமானதாக இருக்கிறதா என்பதை கேட்பதற்கு. Used to ask the suitability, adequacy of someone or something. I haven't got a torch. Will you handle do? I haven't got a torch. Will you handle do? என்கிட்ட டார்ச் இல்லை. அது இருட்டா இருக்குது. என்கிட்ட டார்ச் லைட் இல்லை. ஒரு மெழுகுவர்த்தி வந்து அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் போதுமா? வில் யூ ஹேண்டில் டூன்னா மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் போதுமா? I haven't got a torch. Will you handle do it? Is suitable or adequate? அந்த மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் போதுமானதாக இருக்குமா? Will you handle do? A handle want to. அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் பத்தாது. I am looking for a gas leak. அப்போ அந்த suitability, adequacy. I haven't got a torch. Will you handle do? A handle want to. I am looking for a gas. என்கிட்ட டார்ச் இல்லை. மெழுகுவர்த்தி வெளிச்சம் போதுமா? மெழுகுவர்த்தி வெளிச்சம் போதாது. A handle want to. I mean, a handle, the handle light is not enough. That's suitability, or adequacy. Would you put rupees 10,000 do? Be adequate. Put rupees 10,000 do? No, it won't. I need rupees 20,000. Adequacy. இது வந்து suitability ரெண்டுக்கும். I do not have a torch. Will a handle do it? No. A handle won't do it. A handle won't do it. என்ன கேட்குறான்? 10,000 போதுமா? இல்ல 10,000 பத்தாததுக்கு எனக்கு 20,000 வேணும். 10,000 போதுமா? இல்ல எனக்கு 20,000 வேணும். Would rupees 10,000 do? 10,000 போதுமா? நமக்கு அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கணும்? Would 10,000 enough? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்படி நம்ம கேட்போம் டைரக்டா. நான் சொல்லுவேன். Would 10,000 do? No. It won't. No, it won't. I need rupees 10,000. அன்பு மாணவ செல்வங்களே, இது பார் இந்த do என்னும் வினைச்சொல், the verb do, அது 2 செயல்களை 2 வகைகளில் பயன்படுகிறது. ஒன்று ஒரு ஆக்ஸிலரி வெர்பாகவும் பயன்படுகிறது. மற்றொன்று ஃபைனைட் வெர்பாகவும் பயன்படுகிறது. அதாவது துணை வினைச்சொல்லாகவும் பயன்படுகிறது, முற்று வினையாகவும் பயன்படுகிறது. இது பார். அது துணைவினையாக இருந்தாலும் சரி, அல்லது முற்றுவினையாக துணைவினையாக அதை பயன்படுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த துணை வினை சொற்கள் டூ, டஸ், டிட் இந்த 3 பின்னாடி
ஒரு பிரசன்டென்ஸ் வெர்ப் தான் வரணும். அதான் அதனுடைய விதி. அதனுடைய காலங்கள் டூ டஸ் டிட் எப்படி துணை வினைச்சொல் ஆக்சிலரியா டூ டூ டஸ் டிட் எப்படி எல்லாம் பயன்படுத்துறது பார்த்துட்டு. அடுத்து இது ஒரு ஆர்டினரி வெர்ப் அப்படின்னா ஃபைனட் வெர்ப்பை பயன்படும் போது அதனுடைய காலம் எப்படின்னா டூ டஸ் பிரசன்டென்ஸ் டிட் பாஸ்ட் டென்ஸ். 3 இடங்களுக்கு தன்னிலை முன்னிலை படற்கு 12 காலங்களுக்கும் அப்புறம் டூ டஸ் டிட் டூயிங் இந்த 4 படிவமும் டூ டஸ் டிட் டூயிங் இந்த 4 படிவம் 12 காலங்களிலும் இந்த முற்று வினையாக அதாவது ஃபைனட் வெர்பாக பயன்படுகிறது. இந்த வெர்பவே டூவே நெகட்டிவ் இன்டரோகேட்டிவ் அதாவது எதிர்மறை எதிர்மறை வினா வாக்கியங்களில் பயன்படுத்தணும்னா இந்த டூக்கு முன்னாடி இந்த டூ இருக்கு இல்லையா அந்த டூக்கு முன்னாடி டூ நாட் நாட் டிட் நாட் நெகட்டிவ் டூ நாட் டூ டஸ் நாட் டூ டிட் நாட் இந்த டூக்கு முன்னாடி டூ நாட் டஸ் நாட் டிட் நாட் வச்சா நெகட்டிவ் ஆயிடும். வினா எப்படி கேட்கறது? வினா எப்படின்னா டூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டு யூ டூ ஐ டூ அப்படின்னா கேள்வி கேட்கணும். டு யூ டூ ஹி டஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி கேட்கணும்? டஸ் ஹி டூ ஹி டஸ் அதை வினா வாக்கணும் டஸ் ஹி டூ. அப்போ இந்த டூ யூ டூ 8 தான் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ப்ளூரல். இதுக்கு வந்து தே டூ டூ தே டூ யூ டூ யூ டூ ஐ டூ ஐ டூ ஹி ஷீட்டுக்கு ஹி டஸ் எப்படி கேள்வியா கேட்கணும்? டஸ் ஹி டூ டஸ் ஷீ டூ டஸ் இட் டூ வினாவாயிடுச்சு. நெகட்டிவ் இதுல எப்படி பயன்படுத்துறது? இது 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 பாசன்ஸ்ல இந்த பாசன்ஸுங்க ஐ டிட் இதை எப்படி கேள்வியா கேட்கறது? டிட் ஐ டூ அந்த 8 ப்ரோனவுன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இந்த 8க்குமே ஐ டிட் டிட் ஐ டூ யூ டிட் யூ டூ ஹி டிட் ஹி டூ தே தே டூ ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வினா. நெகட்டிவ்ல வந்து இப்ப ஐ டூ அப்படின்னா அந்த நெகட்டிவ் ஐ டூ நாட் டூ. இந்த டூ நாட் டூங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே இந்த 2 4 5க்கும் வந்து ஐ டூ நாட் டூ வி டூ நாட் டூ யூ டூ நாட் டூ தே டூ நாட் டூ. ஹி ஷீட்டுக்கு ஹி டஸ் நாட் டூ ஹி டஸ் ஷி டஸ் நாட் டூ இட் டஸ் நாட். இதுதான் படி. எனவே இந்த நிறுவனம் இந்த we verbs have we have do இந்த 3 வினைச்சொற்களுமே முற்றுவினையாகவும் பயன்படுகிறது துணை வினையாகவும் பயன்படுகிறது. அதாவது ஃபைனட் வெர்பாகவும் பயன்படுகின்றன துணை வினையாகவும் ஆக்சிலரி வெர்பாகவும் பயன்படுகின்றன. எனவே இதில் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை முறையாக பயன்படுத்துங்கள். இதுகாரம் இந்த வகுப்பை கவனித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.